அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அரபு நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதில் இந்திய அரசு எடுக்கும் அதிரடி நடவடிக்கை. 7000 இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளார்கள். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து குவைத்தில் நேற்று முழுவதும் ஒலித்த அபாய ஒலி, 394 ட்ரோன்கள் மற்றும் 212 ஏவுகணை சுட்டு வீழ்த்திய குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு. மிக முக்கிய வீடியோ வெளியிட்ட குவைத் பாதுகாப்பு படை. அந்த வீடியோ பார்க்க போறோம். அடுத்து உலக நாயகனாக மாறிய டொனால்ட் ட்ரம்ப் சூப்பர் வீடியோ வெளியாகி உள்ளது. அடுத்து 13 பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் நிலவி வரும் சண்டை காரணமாக இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு இந்தியா அழைத்து வருவதில் இந்திய அரசு தற்போது முழு கவனம் செலுத்தி வருகிறது. அரபு எமிரேட்ஸில் சிக்கி தவித்த சுமார் 7000 இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஜிசிசி நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்காவின் தூதர இடங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் இதுவரை 1000க்கும் மேலான ட்ரோன்கள் மற்றும் பெலாஸ்டிக் ஏவுகணை ஏவி தாக்கி வருகிறது. இதுல குவைத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 394 ட்ரோன்கள் மற்றும் 212 ஏவுகணைகள் குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு துல்லியமாக இடைமறித்து விண்ணிலே வெடிக்கை செய்துள்ளது. அதுபோல பஹ்ரைன்ல பாத்தீங்கன்னா 78 ஏவுகணைகள் மற்றும் 129 ட்ரோன்களை பஹ்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுவரை 205 ஏவுகணைகள் மற்றும் 109 ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்துள்ளது. இப்படி ஒவ்வொரு ஜிசிசி நாடுகளின் மீதும் ஈரான் ராணுவம் தாக்குதலை தொடர்ந்து வருவது தற்போது அதிகரித்து வருவதால் இதனை தடுக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜிசிசி நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. அதாவது இதுவரை 7வது நாளாக ஈரான் தான் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளை தாக்கி வருகிறது தவிர இந்த அரபு நாடுகள் பதிலுக்கு ஈரானை இதுவரை தாக்கவில்லை. வெறும் ஈரானிலிருந்து வரும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து வெடிக்க செய்துள்ளன. அவ்வளவுதான். பதிலுக்கு ஜிசிசி நாடுகள் சேர்ந்து ஈரானை தாக்கினால் கதை வேறு மாதிரி போகும். அதைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பார்க்கிறார்கள். முஸ்லிம் கண்ட்ரி அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமெரிக்கா கண்ட்ரில் இருக்கணும் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பின் ஆசை. அதனால தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தேர்வு செய்வதில் அமெரிக்காவின் பங்கு நிச்சயம் இருக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவில் உள்ள மதபோதகர் அனைவரையும் தனது அலுவலகத்திற்கு அழைத்து சிறப்பு ஆசையும் டொனால்ட் ட்ரம்ப் பெற்றுள்ளார். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. என்னமோ இவன் தான் உலக மக்களை காக்க வந்தவன் போல என்னமோ சீன் பண்றான் பாருங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல சின்ன பெண் குழந்தைகளோடு தப்பா நடந்த வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்துள்ள நிலையில் தலைவருடைய ஆட்சி காலம் முடிந்தால் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்டமும் காலி. அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு மாவீரன் பட்டம் வாங்கிடணும். அதுக்காக தான் இந்த ஈரான் மீதான தாக்குதல் என்று எதிர்க்கட்சி குற்றம் சாட்டி வருகிறார்கள். இவனால குவைத், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு இப்படி யாருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதுவும் ரம்ஜான் மாசத்துல நிம்மதியா பள்ளிக்கு போய் தொழ முடியாத நிலைக்கு அரபு நாடுகளில் உள்ளவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். உலக நாடுகளில் உள்ள தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான குரல் கொடுத்தால் மட்டும்தான் இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வருமே தவிர இந்த சண்டை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலைங்க. எப்படியும் 4 to 5 வீக்ஸ் ஆயிடும் போல. விரைவில் வளைகுடா சண்டை முடிவுக்கு வர பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல குவைத் மற்ற பிற அரபு நாடுகளில் உள்ள நம்பாளுங்க சோசியல் மீடியாவில் எந்த ஒரு மிசைல் ட்ரோன்கள் வெடிப்பது சம்பந்தமான வீடியோ போட்டு மாட்டிக்காதீங்க, அலர்ட் ஆயிருங்க. அப்படி என்னால் சோசியல் மீடியாவில் வீடியோ போடாமல் இருக்க முடியாது என்றால் அரபு நாடுகளில் நாங்கள் சேஃபாக இருக்கணும் வீடியோ போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இதுவரை 13 பேரை குவைத்துடைய காவல்துறை ஃபேக் நியூஸ் மற்றும் தவறான கருத்துக்களை ஷேர் செய்ததால் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதனால் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யுங்க. விரைவில் இந்த வளைகுடா ஜஞ்சால் முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 297 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 51 தினார் 106 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 864 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.